அந்த துணில தொடச்சா கிளியரா தெரியாதுப்பா. இந்த துணில தான் துடைக்கணும். ம். குட், தேங்க் யூ. அதுக்குதான்ப்பா எப்போது யூஸ் பண்ணணுங்கிறது. நான் தினமும் இதத்தாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொன்னது அத இல்லப்பா. இத. சாரி சும்மா Sorry. சொன்னேன். அர்ஜென்ட்டா 100 ரூபீஸ் தேவைப்படுது. இப்போ உனக்கு எதுக்கு 100 ருபீஸ்? பாத்தீங்களா, 100 ரூபீஸ் வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டேனா? வேற யாருக்கு? என்னன்னு தெரியல. அம்மா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட 100 ரூபீஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. அம்மா! ஆ, அம்மாவுக்கா? சட்டப்பையில இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பா. காலங்கத்தால என்ன விளையாட்டு உனக்கு? அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, ஒண்டியால எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா நீ? போ, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. சுதா வேற காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டு நின்னுட்டே இருக்க, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. நீ வரமா, பயங்கர தலைவலி. ஒரு கப் காஃபி வேணும். காஃபி கேட்டா உதவிடும். இப்ப என்னால காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாத்தியா, காஃபி வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டனா? பின்ன யாருக்கு? அப்பா ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ. அப்பா! இது அப்பாக்கா சொல்லிட்டு கேட்க கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, போட்டு தரேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஆடிட்டர் பார்த்துட்டானா எவரிதிங் வில் பி ஓகே. ஓகே, பிச்சர். என்னங்க, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? காஃபி குடிச்சீங்களா? என்னம்மா வளர்ற? தலைவலி, காஃபி? என்ன சொல்ற? என்னங்க, உங்களுக்கு தலைவலின்னு சொல்லி தான் விஜி வந்து காஃபி கேட்டா கொடுத்து விட்டனே. விஜி காஃபி? அது சரி, நீ 100 ரூபாய் கட்டதா வாங்கிட்டு போனாலே, வாங்கிக்கிட்டியா? 100 ரூபாய் நான் கேட்டனா? எப்போ? இப்பதாம்மா கொடுத்து அனுப்பிச்ச. என்னங்க நீங்க, வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்கு ரூபா? அப்படியே வேணும்னாலும் நான் வந்து உங்களை கேட்க மாட்டேனா? அப்படி கேட்கலையா? பின்ன என்ன பின்ன? ரெண்டு பேரும் ஏமாந்துட்டா. வேற? அப்பா, அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நீ எப்பறா ஏமாந்த? பாருங்கப்பா, ஆ. உங்க வண்டி ரிப்பேர்னு சொல்லி நீங்க கேட்டதா என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டா. ஆஹா, இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து ஏமாந்துருக்கோம். விடக்கூடாது அந்த கழுதைய. எங்க அந்த கழுதை? எங்க அந்த கழுதை? எங்க போனா அவ? வணக்கம் சந்திரசேகர். சந்து, தேங்க்ஸ் ஃபார் தி 100 ரூபீஸ். யூ கழுதை, எல்லாரும் ஏமாத்திட்டல. கொடுங்க என்கிட்ட. ஏய் விஜி, ஹாய் மா. ஹாயாவது நோயாவது என்ன ஏமாத்திட்டு போனல? நீ வீட்டுக்கு போ, உன்னை என்ன பண்ற பாரு. நானா? இல்லையே. ஏய் விஜி ப்ளீஸ் வண்டியை கொடுத்துரு, நான் காலேஜ் போணும். சாரி, ஐ அம் கோயிங். ஏய் எங்க இருந்து பேசுற? ஜன்னல திறந்து பாரு, உன்னோட அக்கா ஜூட். அம்மா வாசல்ல இருந்து. பை. see you. போச்சு. என் செல்போனும் போச்சு. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். நான் மட்டும் தான் கொடுக்கறேனா? நீ கொடுக்கறது இல்லையா? சும்மா சொல்லாதீங்க. Will you உங்க stop சப்போர்ட் it, இல்லாம please? பண்ணுவா? ஸ்டாப். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில நான் உங்ககிட்ட கொடுத்த 100 ரூபாயை நீங்க நீ மறந்துடாதீங்க. எப்படி கொடுத்த? என்னங்க கேட்டீங்களா இவ சொல்றத? வாங்கிருப்ப. நீ அவளுக்கே அம்மா வச்ச. கீழ பசங்களுக்கு கொடுத்துரு. ஆ. மேல ஸ்ரீதர் கொடுத்துரு. சரிண்ணா. நடுவுல நீ எடுத்துக்கோ. ம். மேல இருந்து அடிக்கிட்டு வா. சரிண்ணா, புரிஞ்சது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சதுண்ணா, மேல இருந்து கீழே அடிக்க வைக்க சொன்னீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட்ண்ணா. ஏய் பாத்தியா, நான் ஒரு வேலை சொன்னா உடனே போதும் நீ. சாப்பிடு. போதும். ஸ்ரீதர்ண்ணா, ம். இது என்ன சொல்லு? டைரி என்னோடது. இந்த வருஷம் இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? என்ன? இந்த வருஷம் நான் ஒரு மியூசிக் டைரக்டரா போறேன்னு எழுதி இருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? என்ன நீ? கண்டிப்பா. அப்படியா? இது என்ன? உன்னோட 1991 டைரி. இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? இதுலயும் அதே தான் எழுதி இருக்க. அது மட்டும் இல்ல, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 எல்லாத்தையும் அதே தான் எழுதி இருக்க. 99ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க. நோ இம்ப்ரூவ்மென்ட் அட். ஏய், ஏடி உனக்கு அறிவு இருக்கா? வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. இல்ல நீ, நான் சும்மா தமாஷுக்கு தான். இதான் தமாஷா? அவ ஏதோ ஜோக் அடிக்கிறா, நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ண. ஸ்ரீதர் நீயே ஃபீல். ஸ்ரீதர் ஸ்ரீதர், ஃபீல் பண்றியா? அவளுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும். அவ பொய் சொல்லலையே. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க.
ஜெயிச்சிட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு. கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோள் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர்? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. வா. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறதா டென்ஷன். அதுக்கப்புறமா பழகி போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எல்லா டீடைலா விசாரிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ஒரு கவுண்டர் வரும், அதுதான் இமிகிரேஷன் கவுண்டர். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிஞ்ச உடனே 2 கார்டு கொடுப்பாங்க. அது பெருசா வெள்ளையா இருக்கதா போர்டிங் கார்டு. ஓகே? தப்பு தப்பா சொல்றப்பா. சின்னதா இருக்கதா போர்டிங் கார்டு, பெருசா வெள்ளையா இருக்கதா லக்கேஜ். நான் கரெக்ட்டா விசாரிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து அப்பாவை இப்படி கன்ஃபியூஸ் நீ பண்றீங்க? சும்மா உனக்கு ஒண்ணு தெரியாது. காட்டன் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன காட்டணுமா? ஐயோ பஞ்சு கொடுத்தேனே வீட்ல. போச்சுடா, நீங்க 2 பேரும் பண்ண அறிபாரியில மறந்து போய் காட்டனே டிவி மேலே வச்சுட்டு வந்துட்டேன். போச்சா? ஐயோ போச்சு போச்சு. ஃளைட் டேக் ஆஃப் ஆகும்போது காது விண்ணுங்க போது, காது டமால். ஐயோ என்னடி சொல்ற? முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப எல்லாம் என்ன இவளால. பண்றது? யாரு? நானா? எல்லாம் உன்னாலதான். நோ, எல்லாம் விடுடி. சண்டை போடாதீங்க. இங்க வந்துமா உங்க சண்டை? இப்போ என் காதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ளைட்ல எல்லாம் காட்டன் கிடைக்கும், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ வெரி மச். நான் சொன்னேன்ல ஃளைட்ல காட்டன் கொடுப்பாங்கன்னு. அப்பா நீ எப்படி சொன்ன? நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் காரணம் கேட்டுக்கல. எப்படி போய் சொல்றா பாருங்க. ஏன்டி இப்படி? கழுத. ஹாய் அங்கிள். ஹலோ அங்கிள். இதாப்பா, இதுல ஆபீஸ் பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள். நேரா போய் லெஃப்ட் திரும்பினா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். டேய், என் பொண்ணுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் என்கிட்ட டீடைலா சொல்லிட்டாங்க. நீ வேற போட்டு அறுக்காத. நீ என்ன பண்ற? நீங்க 3 பேரையும் கொண்டு போய் பத்திரமா என் வீட்டுல டிராப் பண்ணு. Okay. ஓகே ஓகே. பேக் கொடுமா. உடம்பு பாத்துக்கங்க. நீ வா. ஹலோ பை பை Bye. பை. அப்பா ஃபாரின்லயாவது மறக்காம யூஸ் பண்ணுங்க. எதம்மா? இத. பை பை. ஹாப்பி ஜர்னி. பை பை. சொல்லு. R A B D I T. என்னப்பா இது? எல்லாரும் மொட்டை மாடியில இருக்கீங்க. இவ்வளவு நேரம் கீழே தாண்டா இருந்தோம். திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு. பிராய்வேட் சொன்னேன் இல்லையா? குளுக்குமா இருந்துச்சு, மேல வந்துட்டோம். அட ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீதர் வீட்ல இருக்கான். ஹாய்ண்ணா. வாலு. அந்த thrill இல்லடா. 2 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய அரியூஸ் பணம் 1350 ரூபாய். Q. நல்ல வேளை இவ பர்த்டேக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு குமரன் சில்க்கு போய் ஒரு நல்ல சுடிதார் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு வரைக்கும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? இப்பவே போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நல்ல சில்க்ஸ் தான் போறோம். ஏன்? அங்கதானே உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே கலெக்ஷன் இருக்கு. அன்னைக்கு நீங்க கடையில வந்து வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேலை பார்த்து வேண்டானே எனக்கு பிடிச்சதுன்னு அர்த்தமா? உனக்கு சுடிதார் தான். இல்ல உங்களுக்கு சாரி தான். இல்ல உன்னோட பர்த்டே உனக்கு சுடிதார் இல்ல தான். உங்களுக்கு சாரி தான் இல்ல வாங்கணும். உனக்கு சுடிதார் இல்ல, தான். சாரி தான். போட்டுட்டே உனக்கு இருங்க. சுடி இல்ல எனக்கு
ரொம்ப நாளா கண்ணாடியை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இதுல 1350 ரூபா இருக்கு. உடனே அதை செய்யுங்க. நான் ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ரிப்பேர் பண்ண தேவையில்லை. முதல்ல இதை வச்சுக்கிட்டு உன் ஷூவை மாத்து. பாரு என்ன கலர்னே தெரிய மாட்டேங்கிறது கன்றாவி. என்ன கலர் அது? வாங்கும்போது என்ன கலர்னு எனக்கு தெரியும். அது போதும் இல்ல? அது இப்போ எப்படி இருக்கு இப்போ? நீ ஒரு வேலை செய். அத்தியாவசியமா இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்து. அது இருக்கட்டும். ஸ்ரீதர், நீ என்ன ஒண்ணும் பேசாம இருக்க? உனக்கு ஏதாவது தேவையா? நீங்க என்ன டிசைட் இதுல பண்ணீங்களோ விட்டேன். ஓகேண்ணே. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? டீ பாட்டா? அண்ணே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு வாக்மேன் வாங்கி கொடுங்கண்ணே. என் ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல சின்ன சின்ன சவுண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கிளியரா கேட்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாக்மேன் எப்ப வேணா வாங்கிக்கலாம். அண்ணா அந்த பத்ரி பிரிண்ட் சாரி ரொம்ப நாள் இருக்காது. சாரி தான் வாங்கணும். ஏய் உனக்கு தான் பர்த்டே, சுடிதார் தான் வாங்க போறோம் முதல்ல. முதல்ல நீ ஷூ வாங்கிக்கடா. என் பேச்சு கேளு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வழக்கம் போல நம்ம சீட்டு குலுக்கி போட்டுடலாம். ஸ்ரீதர், வெரி குட். அப்பா வானவில் பா. அண்ணா பாருங்க. இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங்லயே? ஸ்ரீதர், நீ வானவில் பார்க்கல? பார்த்துட்டேண்ணே. எப்படி? தேங்க்யூண்ணே. சரி, வா. வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அங்கிற டென்ஷன் ஆகாது. உன் வேலையை நீ ஒழுங்கா பாரு. சரிப்பா. வெற்றி தானா வரும். நீ நிச்சயம் ஜெயிப்பே. என் மனசுக்கு தோணுது. கடவுள் இருக்கான். நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணே. அண்ணே இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேன்னு அசத்திருனே. நான் போயிட்டு வரேன். என்ன? டைமாச்சு. கிளம்புப்பா. சித்தப்பா நானும் அக்காவும் உங்களுக்காக பிள்ளையா கோயில்ல 108 தோப்புக்காரனை போட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. தேங்க்ஸ் விஜய். போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்காரர் பீடா கடைக்காரர்ல போன் பண்ணி அண்ணன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு, நாங்க வரலனே. சரிங்கண்ணே. வா வா வா. இந்தப்பா தாடி ரத்னம். காலையில இருந்து தலைக்கால் புரியா மாடிக்கிட்டு இருக்கா? நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்திருக்க. தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாயை புழக்கறியே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன? 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருக்கியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜி மாது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், ஓஹோ, அப்புறம் தோண்டணும்.
அதுக்கப்புறம் கட்டானம். பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க காண. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்களா? ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமைக்கிட்டியாப்பா? நீ கொடுத்தா 30 ரூபா. ஆட்டோ ஆட்டோ ஏய். ஆட்டோ ஆட்டோ. போங்கடே போங்க. எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சிவா. சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்ன சொன்னீங்க? சிவாக்கு அரை நாள் லீவா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் கனவில்ல. என்ன சிவா, கம்பெனில சேர்ந்து 4.5 வருஷம் ஆகுது. அரை மணி நேரம் கூட பர்மிஷன் போட்டதில்ல. அரை நாள் லீவ் கேக்குறீங்களே, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லல. ஆமா, அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார். வெரி குட். என்ன சொல்லவே இல்ல. இல்லை சார், இன்னைக்கு தான் அவனுக்கு முதல்ல சாங் ரெக்கார்டிங். ஸோ காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டென்ஷன். ஆஃபீஸில் வேலை எதுவும் ஓட மாட்டேங்குது. அவன் எப்படி பண்ணுறான் அது எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. ஹாஃப் டே என்ன, 4 நாள் லீவ் எடுத்துக்கங்க. 4 சாங் ரெக்கார்டிங்கும் தம்பி கூட இருந்து மாரல் சப்போர்ட் கொடுங்க. பிரதரை என்கரேஜ் பண்றத தவிர நமக்கு வேற என்ன வேலை? சார் இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே, நாளையிலேருந்து as usual. கிராண்டட், என்ஜாய். தம்பி மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான், இனிமே ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவன் ட்ராக் வேற, என் ட்ராக் வேற. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் சார். I'll be very happy. All the best. Thank you sir. Carry on. ஹலோ பிரசாத் ஸ்டுடியோங்களா? ஆமா சார். அங்க ஸ்ரீதர்னு புது மியூசிக் டைரக்டர் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்களா? அத காலையில ஊத்தி மூடிட்டாங்க சார். சார் என்ன சொல்றீங்க? அந்த ப்ரொடியூசருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலையில கேன்சல் ஆயிடுச்சு சார் அது. என்னாச்சுன்னா? என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் கார் ஆக்சிடென்ட்டா, ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஜெயிச்சிட்டான்னு நினைச்சப்பா. சார் கீதா இப்போ ஸ்ரீதர் எங்கடா இருக்கா? பயமா இருக்கு. அவன் வந்தா யாரும் எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ். எதுவும் கேட்க கூடாது. இல்ல